வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஆப்ஷன் ட்ரேடிங் சீரிஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன. ஸோ அண்ட் வந்து பேசிக்லேருந்து ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் வரைக்கும் கவர் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரைக்கும் டெவலப் பண்ணுறதா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷனில் என்ன பார்ப்போம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ்னா என்ன, ஆப்ஷன்ஸ்னா என்ன, ஃபியூச்சர்ஸ்னா என்ன, இப்படிங்கிற 3 விஷயங்கள் இருக்கு. இந்த 3 விஷயத்திலையும் எது நமக்கு முக்கியம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் தான் முக்கியம். அப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இதுக்கு முதல்ல நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ்னா என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ ஒரு மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து நமக்கு வந்து கேஷ் மார்க்கெட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ், மூணாவது ஃபியூச்சர்ஸ்ன்னு இருக்கு. அண்ட் நம்ம இந்த லேர்னிங்கில் கண்டிப்பாக முடிக்க போகும்போது என்னென்னா, முடிக்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்னங்கிறது டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ்னா என்ன, ஃபியூச்சர்ஸ்னா என்ன. இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ரெண்டுமே சேர்ந்து டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ்னா என்னங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஆப்ஷன்ஸ்னா என்ன, ஃபியூச்சர்ஸ்னா என்னங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்போ வாட் ஆர் டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ்? இப்போ டெரிவேட்டிவ் மார்க்கெட்னா என்ன அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்தை டிரைவ் பண்ணால் அது வந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட். நமக்கு வந்து ஒரு அண்டர்லைங் ஸ்டாக் இருக்குது, அந்த ஸ்டாக்ல இருந்து இதோட வேல்யூவை டிரைவ் பண்ணாங்கன்னா அது இட் கேன் பி அன் இண்டெக்ஸஸ், இல்லைனா செக்யூரிட்டி, என்னவா வேணா இருக்கலாம். அண்ட் இந்த மாதிரி டிரைவ் பண்ணால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரைவ்டு மார்க்கெட் அப்படிங்கிறது பேர். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து நமக்கு பேசிக்காக தெரியும். எல்லாரும் காரு, வண்டி, பைக் எல்லாமே வச்சுருப்போம். ஸோ அப்போ வந்து டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டைம். ஸோ எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் கவர் பண்ணுறோமோ அதுக்கு பேர் தான் ஸ்பீடுன்னு பேர். அப்போது ஆக்சுவலாக அண்டர்லைங் அசட் இல்லைனா அண்டர்லைங் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ டிஸ்டன்ஸை வந்து தான் அண்டர்லைங் அசட், அதிலிருந்து டிரைவ் பண்ணுற டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பீடு. அப்போது நம்ம ஸ்பீடு யூஸ்வலாக 20 கிலோமீட்டரில் இருக்குது, 50 கிலோமீட்டரில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸஸ் நிறையா இருக்குது. நமக்கு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம் நிஃப்டி 50 எதுலேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க, டாப் 50 ஸ்டாக்ஸ் இருக்குது நமக்கு. அப்போ அந்த டாப் 50 ஸ்டாக்ஸில் இருந்தால் நிஃப்டி 50 டிரைவ் பண்ணியிருக்காங்க. அப்போது நிஃப்டி 50 டிரைவ்டு இண்டெக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நிஃப்டி 50 இஸ் நாட் அ டிரைவ்டு இண்டெக்ஸ். அதே மாதிரி நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியும் தெரியும். ஸோ யூஸ்வலாக நமக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியும், பப்ளிக் செக்டர் அண்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க் எடுத்து நமக்கு வந்து கம்பைன் பண்ணால் பேங்க் நிஃப்டி வந்திருக்கு. அப்போது பேங்க் நிஃப்டி டெரிவேட்டிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் டெரிவேட்டிவ் கிடையாது. அப்போ டெரிவேட்டிவ்னா என்ன, அண்டர்லைங்னா என்னன்னா அண்டர்லைங் வந்து ஸ்டாக்காகவும் இருக்கலாம், இண்டெக்ஸாகவும் இருக்கலாம். இட் கேன் பி கரன்சி, கமாடிட்டி. ஸோ ஸ்டாக்னா நமக்கு தெரியும் ஏதாவது ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு இண்டெக்ஸஸாக வச்சுருப்பாங்க. நமக்கு நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி அந்த மாதிரி. கரன்சினா இந்தியன் ருப்பி இருக்கும், அதே மாதிரி US டாலர்ஸ் இருக்கும், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஓகே, கமாடிட்டினா கோல்டு, ஆயில், மெட்டல்ஸ், காப்பர், இதெல்லாம் கமாடிட்டி. அடுத்து வந்து பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே என்னவா இருக்கலாம், ஒரு அண்டர்லைங் அசர்ட்டாக இருக்கலாம். அப்போ இந்த அண்டர்லைங் அசர்ட்லேருந்து டிரைவ் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ். அப்போது இதெல்லாம் அண்டர்லைங் அசர்ட்டாக இருக்கலாம். அண்ட் கரஸ்பாண்டிங்காக நமக்கு என்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த அண்டர்லைங் அசர்ட் அண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் சொன்ன மாதிரி என்ன இருக்கலாம்னா நிஃப்டி 50 இருக்குது. அப்போ நிஃப்டி 50க்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நிஃப்டி 50க்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கும். ஓகே, இப்போ ஸ்டாக்கு நமக்கு வந்து இப்போ ஒரு டாடா டிசிஎஸ் இருக்குது, டிசிஎஸ்க்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிசிஎஸ்க்கு அதே மாதிரி ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டாக் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஸ்டாக்குக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். இண்டெக்ஸஸ் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸஸ் இருக்கும். அப்போது ஒரு ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் நம்ம வந்து அதோட டெரிவேட்டிவ்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் யூஸ்வலாக இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸுங்கிற டேர்ம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் யாராவது சொல்கிறதையோ பேசுகிறதையோ பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது அவ்வளோ ஒரு பேசிக்கான டேர்ம். அண்ட் இது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மட்டும் கிடையாது. இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இது வந்து டோட்டலாக ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு டேர்ம்னு தான் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் வைக்க போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், அண்ட் டைமண்ட் ஜுவல்லரி ஷாப் வைக்க போகிறீங்க. அப்போ இந்த டைமண்ட் ஜுவல்லரி ஷாப் வைக்க போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன வாங்கணும்னு யோசிப்போம், ஒரு டைமண்ட்ஸ் வாங்கணும்னு யோசிப்போம். அப்போ இந்த டைமண்ட்ஸ் வாங்கணும்னு யோசிக்கும் போது ஒரு நம்ம போய் ஒரு பையராக இருந்து ஒரு செல்லர்கிட்ட டைமண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்கும்போது டைமண்ட்க்கு ஒரு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கும். அண்ட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் தான் இந்த கரண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி
கமாடிட்டின்னு சொல்லலாம். அப்போ இந்த கரண்ட் செல்லிங் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேரட் டைமண்ட் வந்து 75,000 ரூபான்னு வச்சுக்கலாம். அப்போது இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அண்ட் கரண்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒரு கேரட் டைமண்ட் வந்து 75,000 ரூபாய். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர்கிட்ட வந்து டீல் பேசுகிறீங்க. அதாவது ஒரு செல்லர்கிட்ட டீல் பேசி நான் வந்து 80,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் ஒரு கேரட், ஆனால் இப்போ வாங்கலை, 3 மாதம் கழித்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறீங்க. எப்படியோ அவரும் சம்மதிக்கல, அதுக்கப்புறம் டோட்டலாக ஒரு சம்மதிக்க வச்சு ஒரு டீலும் சைன் பண்ணுறீங்க. அப்போ இந்த ஒரு டீல் சைன் பண்ணுறது என்னென்ன டீல் சைன் பண்ணுறீங்க அப்படின்னா, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 75,000 ரூபா, நான் வந்து 80,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன்னு. ஸோ இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட நான் வந்து அக்ரீடு ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. அப்போது ஒரு பொருளை, அதாவது இந்த இடத்துல நம்ம டைமண்டுன்னு வச்சுருக்கோம், அதே இது நம்ம ஸ்டாக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். அப்போது அந்த பொருளை 75,000 ரூபாய்க்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 80,000 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னு ஒரு அக்ரி பண்ணிக்கிறோம். அந்த அக்ரி பண்ணுறதுக்கு பேர் தான் அக்ரீடு ப்ரைஸ்ன்னு பேர். அப்போது இதை 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி சைன் பண்ணுவோம். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ். அப்போது இந்த மாதிரி ஒரு 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 அக்ரிமெண்ட்டை வந்து அக்ரி பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ்ன்னு பேர். அப்போ இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் இருக்கும்போது ஒரு பையராக அந்த பையருக்கு மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஃபார்வர்ட் இந்த நம்மளோட கான்ட்ராக்டில் என்ன சைன் பண்ணியிருந்தோம், இப்போ இருக்கிறது ஜூலை மாதம், ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்டோட ஒரு டீல். அப்போ இந்த டீல் சைன் பண்ணும்போது ஒரு பையராக நம்ம மைண்ட் செட்டில் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா டைமண்டோட விலை 80,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். ஸோ ஒரு கேரட் டைமண்டோட விலை பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால எனக்கு இது ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். அப்போ நான் மார்க்கெட்டில் விற்கும்போது 90,000 ரூபாய் இருக்குது, இல்லை 85,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நான் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பையரோட மைண்ட் செட், பொருள் வாங்குறவங்களோட மைண்ட் செட். இதே இது வந்து பொருள் விற்கிறவங்க, ஒரு செல்லரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஓகே இப்போ வந்து 75,000 ரூபாய், அப்போது 3 மாதம் கழித்து கண்டிப்பாக 80,000 ரூபாயை ரீச் ஆகாது, அதுக்கு கீழே தான் இருக்க முடியும். அந்த ஒரு காரணத்தினால நான் எனக்கு செல் பண்ண வருது எனக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்குன்னு தான் ஒரு செல்லர் நினைப்பாங்க. அப்போது பையர் என்ன நினைப்பாங்க, நான் வாங்குறது ப்ராஃபிட்டபிளாக இருக்குன்னு பையர் நினைப்பாங்க. செல்லர் என்ன நினைப்பாங்க, நான் விற்க போகிறது ப்ராஃபிட்டபிளாக இருக்குன்னு செல்லர் நினைப்பாங்க. அப்போது இதுதான் 2 பேர்த்தோட மைண்ட் செட். இப்போ இந்த 2 பேர்த்தோட மைண்ட் செட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட இம்பார்ட்டண்ட்டான வேலை. இப்போ நம்ம ஒரு பையராக இருந்து நமக்கு என்ன மைண்ட் செட்டுன்னு பார்த்துட்டோம். ஆனால் நமக்கு மார்க்கெட் எப்படி வேணாலும் ஃப்ளக்சுவேட் ஆகலாம், அது நமக்கு தெரியும். ஸோ அப்போ செப்டம்பர் 2025 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்குது, இப்போ ஜூலையில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது இருந்த மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய். அண்ட் அக்ரீடு ப்ரைஸ், எந்த ப்ரைஸ்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய். ஓகே, சப்போஸ் இப்போது ஒரு கேரட்டோட ப்ரைஸ் வந்து கூடிருச்சு, 80,000 ரூபாய் இல்லாமல் 90,000 ரூபாயாக மாறிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், பையர் வந்து 80,000 ரூபாய்க்கு வாங்கினார்னா, அதாவது செல்லர்ட்டிருந்து ஒரு 80,000 ரூபாய்க்கு பொருளை வாங்கினார்னா இமீடியட்டாக மார்க்கெட்டில் 10,000 ரூபாய் ப்ராஃபிட்டுக்கு விற்க முடியும். ஓகே, ஆனால் முன்னாடியே அக்ரிமெண்ட் சைன் பண்ணனால இப்போ செல்லர் வந்து 90,000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளை வெறும் 80,000 ரூபாய்க்கு தான் விற்கிறாரு. அதனால செல்லருக்கு வந்து ஒரு லாஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு அர்த்தம். அப்போது பையருக்கு வந்து நமக்கு கிளியரான ப்ராஃபிட் இருக்குது, மார்க்கெட் மேலே ப்ரைஸ் வந்து மேலே போனனால. ஓகே, இப்போ செகண்ட் சினாரியோ, இப்போ அதே ப்ரைஸ் வந்து பையருக்கு வந்து கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் 80,000 ரூபாய்க்கு பதிலாக 70,000 ரூபா தான் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. 75,000 ரூபாயிலேருந்து 80,000 ரூபாய்க்கு தான் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிறனால நமக்கு இப்போ என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, பையருக்கு லாஸ் தான். ஏன்னா இப்போ 80,000 ரூபாய்க்கு அவர் வாங்கினார்னா அதே சமயத்தில் அவருக்கு என்ன நடக்கலாம், 80,000 ரூபாய்க்கு வாங்கும்போது 10,000 ரூபாய் லாஸில் தான் அவருக்கு விற்க முடியும். ஏன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்க்கும்போது 70,000 ரூபாய் தான் இருக்குது அப்படிங்கிறனால பையருக்கு லாஸ் இருக்குது, செல்லருக்கு ப்ராஃபிட், ஏன்னா இருக்கிறத விட அவர் அதிகமாக வாங்கியிருக்காருன்னு. இன்கேஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு இன்க்ரீஸே ஆகலை, அக்ரீடு ப்ரைஸ் தான் 80,000 ரூபாய், அப்போ ஆனால் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய் தான் இருக்குது. அப்படின்னா பையர் வந்து லாஸ் பண்ணுறாரு, செல்லர் வந்து ப்ராஃபிட்டபிள் பண்ணுறாரு. ஏன்னா 75,000 ரூபாய் இருக்குது, இவர் வந்து 80,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறனால 5,000 ஒரு கேரட்டுக்கு ப்ராஃபிட்டபிள் பார்க்குறாரு. ஸோ இதுதான் சூழ்நிலை. இன்கேஸ் இவங்க வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க, சப்போஸ் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு மல்டிபிள் ரிஸ்க் இன்வால்வ்டு இருக்குது. இங்கே தெரியுது, ஒரு சில கேஸில் பார்த்தீங்கன்னா பையர் ப்ராஃபிட்டபிளாக இருக்கார், ஒரு சில கேஸில் நமக்கு செல்லர் ப்ராஃபிட்டபிளாக இருக்கார். அப்போ இதிலலாம் நிறைய ரிஸ்க் இன்வால்வ் இருக்குல்ல. அப்போ இந்த ரிஸ்க் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு ஸ்கேம்னா சப்போஸ் வந்து பையர் ஏமாற்றலாம், தரேன்னு சொல்லலாம், தராமல் இருக்கலாம். செப்டம்பர் மாதம் என்னால் தர முடியாதுப்பா அப்படின்னு சொன்னார்னா
அப்போது பணம் ரெடி பண்ணவருக்கு நஷ்டம் தானே. அந்த பணத்தை வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் ஒன்று. அப்போ ஸ்கேம் நடக்கலாம். ரெண்டாவது, அவர் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துடலாம், இல்லைனா ஃபேக்கான ஒரு பொருளை கொடுக்கலாம். அப்போ ஏதாவது ஒரு ஸ்கேம் நடக்கலாம். ரெண்டாவது, பேமெண்ட் டிலே. செல்லர் வந்து என்ன பண்ணலாம், நான் செப்டம்பர் மாதம் வந்துட்டு நான் இவ்வளோ தான் என்னால் கொடுக்க முடியும், டிலே ஆகும் இன்னும் பேமெண்ட்டுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். இது வந்து செல்லர்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம். அதே மாதிரி ஒரு லிக்விடிட்டி இஷ்யூ வரலாம். இந்த லிக்விடிட்டி இஷ்யூனா ஒரு ஸ்டாக்கோ இல்லை ஒரு பொருளோ வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் கழித்து 50 கேரட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ஒரு அக்ரிமெண்ட். ஆனால் அந்த லிக்விடிட்டியை மீட் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா சப்போஸ் அவ்வளோ டைமண்ட்ஸ் கிடைக்காம இருக்கலாம், அதே மாதிரி அவ்வளோ ஸ்டாக்ஸ் கிடைக்காம இருக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி மல்டிபிள் ரிஸ்க் இன்வால்வ் ஆகிருக்குல்ல. அப்போ இந்த ரிஸ்க் எல்லாம் எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் தான் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போது இந்த ரிஸ்க்குக்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா ஒரு சின்னதாக ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி அமௌண்ட் கொடுக்கலாம். அதாவது 2 பேர்த்துக்கும் செட் பண்ணுற மாதிரி. அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கு பேர் என்ன சொல்லலாம்னா மார்ஜின் சொல்லலாம். அந்த மார்ஜினுக்கு வேற ஒரு ஈஸியாக புரிகிற மாதிரி வார்த்தை என்னென்னா அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரின்னு சொல்லலாம். ஓகே, இந்த டீல் நீங்கள் சைன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னா இவ்வளோ அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம யூஸ்வலாக கேட்போம். ஒரு பொருள் வாங்கும் போதோ இல்லை ஒரு வீடு வாங்கும் போதோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அட்வான்ஸ் மாதிரி சொல்லுவோம். அப்போ இந்த அட்வான்ஸுங்கிறது பேர் தான் ஃபியூச்சர்ஸ்ன்னு பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரில் வர்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இதுக்கு பேர் நம்ம ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போது இந்த ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்னதாக ஒரு அமௌண்ட் பே பண்ணுவோம். இந்த அமௌண்ட்டுக்கு பேர் தான் மார்ஜின்ஸ். அப்போது மார்ஜின்ஸ் ஆர் என்ன சொல்லலாம்னா அட்வான்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ மார்ஜின்ஸ் ஆர் அட்வான்ஸ். அது வந்து எவ்வளோ இருக்கும், ரொம்ப சின்ன அமௌண்ட் இருக்கும். எதுக்கு அப்படின்னா இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம்ல, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட். இந்த ஃபார்வர்ட் கான்ட்ராக்டை சேஃபாக வச்சுக்கிறதுக்கு பையருக்கும் லாஸ் வரக்கூடாது, செல்லருக்கும் லாஸ் வரக்கூடாது. அப்போது ஒரு அட்வான்ஸ் மாதிரி அந்த கான்ட்ராக்ட் மேலே நம்ம ஒரு இன்சூரன்ஸ் வைக்கிறோம். அதுக்கு பேர் தான் ஃபார்வர்ட் கான்ட்ராக்டில் இருக்கிற மார்ஜின் அப்படிங்கிறது பேர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் ஒரு அக்ரிமெண்ட்டில் நமக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த கான்ட்ராக்டோட வேல்யூ இருக்கும். அப்போது ஒரு கான்ட்ராக்ட் இருக்குன்னா அந்த கான்ட்ராக்டோட வேல்யூ. இப்போ நம்ம பார்த்த ஒரு எக்ஸாம்பிளில் அந்த கான்ட்ராக்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 லட்சம். எப்படி 40 லட்சம்? நம்ம வந்து 50 கேரட் வாங்குறோன்னு சொல்லியிருந்தோம். எவ்வளோ அக்ரீடு ப்ரைஸு? 80,000 ரூபாய்க்கு. அப்போது 50 கேரட் 80,000 ரூபாய்க்கு வாங்கும்போது 40 லட்சம் வரும். ஓகே, ரெண்டாவது குவான்டிட்டி மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ஸ்டாக் ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்டில் இல்லைன்னா என்ன இருக்குன்னா ஒரு குவான்டிட்டி இருக்கும். மூணாவது எக்ஸ்பைரி டே இருக்கும். நம்ம வந்து 50 கேரட் வாங்குறோன்னு சொல்லியிருந்தனால 50 தான் வந்து இதோட லாட் சைஸ்ன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட். அந்த கான்ட்ராக்ட் வந்து எப்போ வரைக்கும் வேலிட்? செப்டம்பர் மாதம் தான் வேலிட். நவம்பர் மாதம் வந்து மறுபடியும் 80,000 ரூபாய்க்கே கொடுங்கன்னா கொடுக்க மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா அந்த கான்ட்ராக்டில் நம்ம அப்படி தான் சைன் பண்ணியிருந்தனால ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஸோ அப்போ கான்ட்ராக்ட் வேல்யூ இருக்குது, ஒரு லாட் சைஸ் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பைரிங்கிறது இருக்குது. அதே சமயம் இது 3 இருக்கும். இது ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்லேருந்து ஃபியூச்சருக்கு என்ன எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மார்ஜின் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போது ஃபார்வர்ட் கான்ட்ராக்டில் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு மார்ஜின் இருக்காது, அதாவது ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் இருக்காது. அதே சமயம் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் இருக்கும். ஸோ அப்போ இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் யூஸ்வலாக யார் கொடுப்பாங்கன்னா செல்லர்ஸ் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. யார் விற்கிறாங்களோ அவங்களுக்கு தானே நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறனால பையர் வந்து மார்ஜின் கொடுப்பாரு, செல்லர் வந்து மார்ஜின் கலெக்ட் பண்ணுவார். இது நமக்கு அடுத்தடுத்து இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா ஒரு யார்கிட்ட பொருள் இருக்கோ அந்த பொருள் விற்காமல் போகிறதுக்கு தானே ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அதனால யாராவது ஒருத்தவங்க தான் அட்வான்ஸ் கொடுக்க முடியும், யாராவது ஒருத்தவங்க தான் ஒரு மார்ஜின் கொடுக்க முடியும். அதனால பொருளை வாங்குறவங்க அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து மார்ஜினை கலெக்ட் பண்ணுவாங்க. பொருளை விற்கிறவங்க தான் மார்ஜினை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ செல்லர் தான் மார்ஜினை கலெக்ட் பண்ணுவார். அப்போது ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸும் ஃபியூச்சர்ஸும் ஒன்று தான், ரெண்டும் சேம் தான். ஆனால் என்ன இருக்குன்னா ஃபியூச்சர்ஸில் ஒரு மார்ஜின் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் சேர்ந்துருக்கும். அப்போது ஃபார்வர்ட் கான்ட்ராக்டோட வேல்யூ அதிகமாச்சுன்னா ஃபியூச்சர்ஸோட வேல்யூவும் அதிகமாகும். ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். அப்போது ஒரு கான்ட்ராக்டில் நமக்கு வந்து 40 லட்சம்னா ஃபியூச்சரோட கான்ட்ராக்ட் வேல்யூவும் 40 லட்சம் தான், இன்க்ளூடிங் தி மார்ஜின். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிறீங்க. இப்போ நமக்கு வந்து நிஃப்டி 50 எடுத்துக்கிறோம். அண்ட் நிஃப்டி 50யோட இன்னைக்கு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 25,149 ரூபா 85 பைசா. ஸோ 25,150 அப்படிங்கிறத நம்ம ரஃபாக வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஸ்டாக் எடுத்தாலும் இல்லை நீங்கள் வந்து இண்டெக்ஸ் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு கரண்ட் ப்ரைஸ் இருக்கும். அந்த கரண்ட் ப்ரைஸ் கூடயே உங்களுக்கு முக்கியமாக என்ன தெரியும்னா ஒரு ஃபியூச்சரோட வேல்யூ தெரியும்.
அப்போது இதுதான் நமக்கு அந்த சொல்லியிருந்த மாதிரி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ இது வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடிய அக்ரீடு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் இந்த ப்ரைஸ்க்கு வாங்குறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து அக்ரீடு ப்ரைஸ். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரெண்டுமே இருக்கும். ஸோ ஒரு ஸ்டாக்னா அதுக்கு வந்து கரண்ட் மார்க்கெட் வேல்யூ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரீடு ப்ரைஸான ஒரு ஃப்யூச்சர் ப்ரைஸும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த கேஸில் வந்து 25,175 ரூபா அப்படின்னா ஒரு 25 ரூபா அதிகமாக இருக்குது. 25,150ன்னு வச்சுக்கிறோம், இந்த இடத்துல 175ன்னு வச்சுக்கிறனால இது வந்து ஒரு 25 ரூபா அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், ஒரு லாட் சைஸ் இருக்குன்னு பார்த்தோம். அப்போது நமக்கு பார்க்கும்போது ஒரு லாட் சைஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம நிஃப்டி 50 பொறுத்தளவு லாட் சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 குவான்டிட்டிஸ். அப்போது நிஃப்டியில் நீங்கள் வந்து ஒரு நிஃப்டி 50 வந்து ஃபியூச்சர்ஸில் வாங்க முடியாது. வாங்கினா 75 குவான்டிட்டியாக தான் வாங்க முடியும். ஸோ இந்த லாட் சைஸ் வந்து ஒரு வேறு கணக்குகள்லாம் போட்டு எவ்வளோ லாட் சைஸ் இருக்கலாம், ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வச்சுருக்காங்க. அப்போது ஒரு இண்டெக்ஸஸ்க்கும் ஒரு ஸ்டாக்குக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லாட் சைஸ் இருக்கும். அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பைரி. ஸோ இப்போ நம்ம இப்போ பார்க்குற ப்ரைஸ் 25,175ங்கிறது என்னைக்கு எக்ஸ்பைரிக்கு 17 ஜூன், அதாவது இந்த வாரத்தோட வியாழக்கிழமை எக்ஸ்பைரிக்கு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ரைஸு. சப்போஸ் இதே இது எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எக்ஸ்பைரி இருக்குது. 17ஆம் தேதி ஜூன் இருக்குது, அடுத்து 24ஆம் தேதி ஜூலை இருக்குது. இதே மாதிரி நமக்கு போகும்போது அடுத்து இப்போ நான் வந்து எக்ஸ்பைரி மட்டும் மாற்றுறேன். 17ஆம் தேதி ஜூலையிலேருந்து 24ஆம் தேதி ஜூலைக்கு மாற்றும் போது நீங்கள் ஃபியூச்சரோட ப்ரைஸ் பாருங்கள், 25,196 ரூபா. அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 50 ரூபா, அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து 44 ரூபா 46 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அப்போது இதை விட இந்த ஃபியூச்சர் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் நமக்கு வந்து எக்ஸ்பைரி டே மாற ஸோ நான் வந்து இன்னும் 5 நாளைக்குள்ளே 25 ரூபா தான் கூடும், அடுத்த 5 நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு 25 ரூபா கூடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் அதே இது நான் வந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி எனக்கு எவ்வளோ தான் கூடும், 200 ரூபா தான் கூடும் அப்படிங்கிறது நான் யோசிக்கிறேன். இங்கே வந்து 25,150 இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 25,130 இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 130 160 ரூபா தான் மேலே இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டட். ஸோ அப்போது ஒரு இண்டெக்ஸஸ்க்கும் கரண்ட் மார்க்கெட் வேல்யூ இருக்குது, ஃபியூச்சர் வேல்யூ வித் கரஸ்பாண்டிங் டு எக்ஸ்பைரி டேட். ஸோ ஒரு எக்ஸ்பைரி டேட் மாறும் போதும் அதோட ஃபியூச்சர்ஸ் வேல்யூ மாறும். அண்ட் இந்த லாட் சைஸ் வந்து டிஃபைன்டாக இருக்கும், பெரும்பாலும் சேஞ்சஸ் வராது. சேஞ்சஸ் வருதுன்னா செபி வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் முக்கியமானது. ஸோ இந்த செபி தான் வந்து கவர்னிங் பாடி. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் யார் கவர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா செபி தான் கவர்ன் பண்ணுறாங்க. அண்ட் செபி தான் இந்த அக்ரிமெண்ட்லாம் பண்ணுறாங்க. அப்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 25,150. நான் வந்து மார்க்கெட்லேருந்து ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா நான் ஃபியூச்சர்ஸ் பை பண்ணுவேன். அதே இது கீழே விழுவுன்னு நினச்சேன்னா நான் ஃபியூச்சர்ஸ் செல் பண்ணுவேன். இது நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ ஃபியூச்சர் வந்து பையும் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம ஃபியூச்சரில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஃபியூச்சர் கேன் பி பாட் அஸ் வெல் அஸ் சோல்ட். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி அப்போ நம்ம ஃபியூச்சர் இருக்குது. அப்போ ஃபியூச்சரில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்குன்னா, நீங்கள் ஒரு ஃபியூச்சர்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா போத் பையர் அண்ட் செல்லர் ஆர் ஒப்ளிஜ் டு ஃபுல்ஃபில் தி கான்ட்ராக்ட் அட் தி எக்ஸ்பைரி. அதாவது நீங்கள் ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டை வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்டு அந்த ஸ்டாக்கு நிஃப்டி 50ங்கிறது உங்களுக்கு வந்துடும். அந்த ஸ்டாக்கு சப்போஸ் அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் பொசிஷன் வச்சுருந்தீங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோவில் இருக்கோ, சப்போஸ் 25,175னா பரவாயில்ல, ஆனால் சப்போஸ் கீழே விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 25,000 ரூபாய்க்கு விழுந்திருக்கு அப்படின்னா ஆனாலும் நீங்கள் கொடுத்து வாங்கக்கூடிய ப்ரைஸ் எவ்வளோவா இருக்கும், 25,175 இருக்கலாம், இல்லைனா 25,150 இருக்கலாம். நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ அப்போது அந்த எக்ஸ்பைரி டே முடியும் போது அந்த பையரோ செல்லரோ அதை வந்து வாங்கியிருக்கணும், இல்லைன்னா விற்றுருக்கணும் அப்படின்னு. ஸோ டிப்பிக்கலி அப்ஃப்ரண்ட் வந்து ப்ரீமியம் பெய்டாக இருக்காது ஃபியூச்சர்ஸை பொறுத்தளவு. இன்ஸ்டெட் போத் பார்ட்டிஸ் வில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இனிஷியல் மார்ஜின் செட்டில் பண்ணுறதுக்காக அக்ரி பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ ஃபியூச்சர்ஸை பொறுத்தளவு அப்ஃப்ரண்ட்டாக மார்ஜின் வந்து இருக்காது, பையருக்கோ செல்லருக்கோ போகாது, ரெண்டு பேருமே ஒரு மார்ஜின் ஃபில் பண்ணணும். ஆனால் ஆப்ஷன்ஸ் வரும்போது அது வேறு மாதிரி இருக்கும், அது நம்ம சொல்லலாம். அடுத்து மூணாவது பாயிண்ட் பண்ணுன்னா, அதாவது லாஸ் வருது அப்படின்னா நமக்கு வந்து அந்த இனிஷியல் மார்ஜின் கொடுத்தாங்க பாருங்கள், அதை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த லாஸ். அண்ட் யூஸ்வலாக ஃபியூச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்ஜிங் அகெயின்ஸ்ட் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன், அது ரொம்ப முக்கியம். ஸோ ஹெட்ஜிங்னா ஒன்றும் இல்லை, எப்படி வந்து லாஸை குறைக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா
அதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ ஃபியூச்சர்ஸில் இதெல்லாம் நடக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வாங்கி அதை ஒன்றுமே பண்ணாமல் வச்சுட்டிங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரியில் கண்டிப்பாக அதுக்கு அண்டர்லைங் அசட்டை நீங்கள் வாங்கியே ஆகணும், இல்லைனா விற்றே ஆகணும். அது நீங்கள் வாங்கும்போது என்ன அக்ரீட் ப்ரைஸில் இருந்தீங்களோ அதில். ஓகே, அப்போது ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து என்னென்னா ஒரு கண்டிப்பாக பையர் அண்ட் செல்லர் அதை ஒபே பண்ணி தான் ஆகணும், அதை வந்து விற்கவோ இது பண்ணவோ முடியாது. ஆனால் நம்ம இப்போ ஆப்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் வந்து ஃபியூச்சர்ஸ்லேருந்து ஒரு சின்னதாக மாறுபடுதல். என்ன அப்படின்னா இப்போ ஆப்ஷன்ஸில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து நமக்கு வந்து இப்போ நிஃப்டி 50 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,149, அதாவது 25,150. அப்போது மார்க்கெட் மேலே போகும்னு நான் நினைக்கலாம், கீழே வரும்னு நான் நினைக்கலாம். அப்போ இந்த கீழே வரும் மேலே வரும்னு நினைக்கும் போது நான் ஏன் வந்து நிஃப்டி 50யே வாங்காமல் நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து ஆப்ஷன்ஸில் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கலாம், என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு 25,000 ரூபாய் இல்லாமல் இருக்கலாம். ஓகே, நான் வந்து என்கிட்ட இவ்வளவு காசு இல்லை, ஏன்னா லாட் சைஸ் வந்து 75 ஃபியூச்சர்ஸில் வாங்குறதுக்கு. இல்லை ஒரு ஸ்டாக் வாங்கணுன்னாலும் 25,000 என்கிட்ட இல்லாமல் கூட இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா 25,000 ரூபாய்க்கு வாங்கி மார்க்கெட் லாஸில் போச்சு, ஒரு 10% லாஸில் போச்சுன்னா எனக்கு 2,500 ரூபாய் லாஸ் ஆயிரும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால நான் வந்து எனக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு தோணுது. ரெண்டாவது, எனக்கு வந்து வாங்கணும், அந்த வாங்குறதுக்கான ரைட்டு வாங்கி வைக்கணும், ஆனால் எனக்கு வாங்குவேனா வாங்க மாட்டேனான்னு தெரியாது. அப்படின்னா நான் வந்து ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுக்க தான் போகிறேன். ஆனால் அந்த அட்வான்ஸ் எதுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. நான் வாங்கலாம், 3 மாதம் கழிச்சு இல்லைனா வாங்காமல் கூட இருக்கலாம். அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு. ஸோ என்ன அப்படின்னா நம்ம வந்து சப்போஸ் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு நான் நினச்சேன்னா நான் வந்து ஒரு கால் ஆப்ஷன் வாங்கலாம். அதுக்கு பேர் கால். நான் வந்து சொல்கிறேன், நான் வந்து இவ்வளோ ப்ரைஸுக்கு தான் மேலே போகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதுக்கு பேர் கால் ஆப்ஷன் சொல்லலாம். இது புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன்னா மார்க்கெட் கீழே போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் ப்ரைஸ், ஃபைனல் ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் புட் ஆப்ஷன். ஸோ கால் ஆப்ஷன்னா நான் கேட்குறது. இப்போ இருக்குது, நான் வந்து இப்போ ஏலத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கேட்க தானே செய்வோம். எங்கேயாவது ஏலெல்லாம் எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஒரு இப்போதைக்கு ஆமாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,150 ஏலம் கேட்குறவங்க கேட்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கேட்க தான் போகிறீங்க. அதிகமான ப்ரைஸுக்கு தான் நம்ம கேட்போம். அந்த கேட்குறதுக்கு டேர்ம் தான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கால்னு பேர். ஸோ அதனால தான் கால் ஆப்ஷன் பேர். ஸோ புட் ஆப்ஷன்னா மார்க்கெட் கீழே போகுது, ஃபைனலாக ஒரு டீல் முடிக்கிறோம். ஸோ அதுக்கு பேர் தான் புட் ஆப்ஷன். ஸோ அப்போது மார்க்கெட் மேலே போகும்போது ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணலாம், இல்லைனா செல்லும் பண்ணலாம். இங்கே தான் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஸோ கால் ஆப்ஷனுங்கிறது நீங்கள் பையிங்கும் பண்ணலாம், செல்லிங்கும் பண்ணலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்லைனா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோ பையிங்கோ செல்லிங்கோ பண்ணாது. அவங்க யார் பையர் யார் செல்லர்னு கண்டுபிடிச்சி அவங்க 2 பேர்த்துக்கும் ஈக்குவேட் தான் பண்ணுவாங்களே தவிர அவங்க யாருமே விற்கவோ வாங்கவோ மாட்டாங்க. அப்போது நீங்கள் ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணணுன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் யாரோ செல் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து பையே பண்ண முடியும். அதே மாதிரி தான் புட் ஆப்ஷனும் நீங்கள் பை பண்ணலாம், இல்லைனா செல்லும் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இப்போ இந்த ஃபியூச்சர்ஸ்க்கும் ஆப்ஷனுக்கும் உள்ள சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா ஆப்ஷன் கிவ்ஸ் தி பையர் தி ரைட் பட் நாட் ஒப்ளிஜ் டு பை. அப்படின்னா பையர் வந்து வேணும்னா வாங்கிக்கலாம், ஏன்னா நான் ஆப்ஷனுக்கு கொஞ்சம் ப்ரீமியம் கொடுக்க போகிறேன், அதுதான் வந்து அட்வான்ஸ் மாதிரி. அந்த அட்வான்ஸ் கொடுக்குறேன், ஆனால் அப்போ எனக்கு வந்து ரைட் இருக்குது நான் வந்து வாங்குறதுக்கு. ஆனால் நான் கண்டிப்பாக வாங்கணும்னு கிடையாது. ஆனால் ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்ஸும் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாகவும் வாங்கணும். அதே சமயம் நம்ம ஆப்ஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு பையருக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது, ஆனால் அவங்க வாங்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதனால தான் அதுக்கு பேர் கால் ஆப்ஷன்ஸ்ன்னு பேர். அது பை பண்ணால் அது கால் ஆப்ஷனாக இருக்கலாம், செல் பண்ணால் அதுக்கு பேர் புட் ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ அண்ட் கால் ஆப்ஷன் கேன் பி பாட் ஆர் சோல்ட் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அண்ட் இந்த கால் ஆப்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு இருக்குது, எந்த ப்ரைஸில் நம்ம வாங்க போகிறோன்னு இருக்குது. அண்ட் இதுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பைரி டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபியூச்சர்ஸ் மாதிரியே ஆப்ஷனுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டே இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஷன் ப்ரைஸ் இருக்குது, அதாவது இந்த ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து ஒரு மார்ஜின் ப்ரைஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். அந்த மார்ஜின் ப்ரைஸ் வந்து யூஸ்வலி வெரி லோ தென் தி அசட் விச் கேன் பி சீன் இன் தி ஓப்பன் ஆப்ஷன் செயின் சார்ட். ஸோ ஆப்ஷன் செயின்னு ஒரு சார்ட் இருக்குது. அந்த சார்ட்டில் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் எவ்வளவு அதோட ஆப்ஷன் ப்ரைஸ் அப்படிங்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா நம்மளோட மார்க்கெட் வந்து 25,150 இருக்குன்னு. அப்போது 25,150 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ். அப்போது இந்த கால் ஆப்ஷன் 25,150 இங்கே பார்க்கும்போது எவ்வளவு இருக்குது, 135 ரூபாய்க்கு இருக்குது. அதே சமயம் இந்த பக்கம் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 109 ரூபாய்க்கு இருக்குது.
ஸோ அப்போ நான் இந்த இடத்துல கால் ஆப்ஷன் வாங்குறதாக இருந்தால் நான் வந்து 135 ரூபா கொடுக்கணும். இது வந்து ஒரு இதுக்கு. அதே சமயம் நான் புட் ஆப்ஷன் வாங்குறதாக இருந்தால் நான் வந்து 109 ரூபா கொடுத்து இந்த ப்ரைஸுக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு டீல் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுற மாதிரி. ஸோ 25,150லேருந்து நான் வாங்கிக்கிறேன்னு. ஸோ இந்த இதில் வந்து எல்டிபி அப்படின்னா லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ்ன்னு அர்த்தம். ஸோ கால் ஆப்ஷன்லேயோ புட் ஆப்ஷன்லேயோ அப்போ இந்த எல்டிபி இருக்கும், லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸு. அப்போது இது வந்து ஒன்றுக்கு. இப்போ நான் வந்து இந்த இடத்துல லாட் சைஸ் டிக் பண்ணல. சப்போஸ் நான் வந்து லாட் சைஸ் இப்போ வந்து டிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லாட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ்ன்னு வந்துடும். அப்போது நான் வந்து இப்போ இருக்கிற ப்ரைஸு இந்த 25,150ல் நான் வாங்கணும் அப்படின்னா நான் எவ்வளவு கொடுக்கணும்? இந்த இதுக்கு ரைட்ஸ் வாங்கணும். 25,150ஓட ஸ்டாக் நான் வந்து வாங்கிக்கிறேன், ஃபஸ்ட்டு எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரைட்ஸ் வாங்குறேன்னா நான் மினிமம் 10,000 ரூபாய் கொடுக்கணும். இது வந்து வாங்குறேன்னா. அதே மாதிரி நான் வந்து புட் ஆப்ஷன் வந்து வாங்குறேன்னா மினிமம் 8,000 ரூபாய் கொடுக்கணும். ஏன்னா ஒன்றுக்கு தான் 109 ரூபா, இங்கே வந்து 75 ப்ரைஸு. ஸோ இப்போ இந்த 75க்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 8,198 ரூபா கொடுக்கணும். ஸோ இதுதான் கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து நம்ம ஆப்ஷன் செயினில் நம்ம பார்க்கலாம். இது வந்து நார்மலாக நீங்கள் எந்த சைட்டில் போனாலும் கிடைக்கும், எந்த ட்ரேடிங் சைட்டில் போனாலும். இப்போ நம்ம வந்து ஒரு கால் ஆப்ஷனும் பையிங் அண்ட் செல்லிங் எப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போஸ் நான் வந்து ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறேன். இப்போ இந்த கால் ஆப்ஷன் வாங்கும்போது நான் வந்து இந்த இடத்துல சிஇன்னு இருக்குது பாருங்கள், இப்படின்னா கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ நான் வந்து பை பண்ணுறேன். இப்போ கால் ஆப்ஷனை பை பண்ணணுன்னா நான் ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணணும்? 10,133 ரூபா. இதுதானே இந்த இடத்துல கால்குலேட் ஆகி வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல வாங்குகிறோம், 10,130 ரூபா. அதே இது அப்போனா எனக்கு மார்ஜின் எவ்வளோ ஃபண்டு வேணும்? நான் வந்து ஒரு லாட் வாங்குறதுக்கு இந்த இடத்துல லாட் சைஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு லாட்டுன்னு. அப்போ ஒரு லாட் நம்ம வாங்குறதுக்கு எவ்வளோ ஃபண்ட் இருந்தால் போதும்? 10,000 ரூபாய் இருந்தால் போதும். நான் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். ஆனால் அதே இது யாராவது செல் பண்ணால் தானே நான் பை பண்ண முடியும். சப்போஸ் நீங்களே செல்லராக மாறுறீங்க அப்படின்னா அந்த செல்லர் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். ஏன் 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னா அவர் வந்து இந்த 25,150 இருக்குது பாருங்கள், இன்டூ ஒரு லாட்டோட ப்ரைஸு 2 ப்ளஸ் டேக்ஸு அந்த சார்ஜஸ் எல்லாம் சேர்த்தா 2 லட்சம் ரூபாய் வரும். ஸோ ஒரு லாட்டுக்கு 75 ப்ரைஸ்னா அந்த டோட்டல் அசட் இப்போ அவரோடது. ஸோ 25,150ல் 75 ஸ்டாக் வந்து இந்த செல்லிங் பண்ணுறவரோட தான் இது. ஸோ அப்படிங்கிறனால ஹீ ஹோல்ட்ஸ் த ரைட்ஸ் டு செல் இவ்வளவு. அதாவது இப்போ நமக்கு ஒரு லேண்ட் இருக்குது, 75 ஏக்கர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 75 ஏக்கருக்கான ஒரு ரைட்ஸ் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஸ்டாக் வாங்கலாம், அதுக்கான ரைட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுதான் ஆப்ஷன்ஸ்ன்னு பேர். அப்போது நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் செல் பண்ணுறதாக இருந்துச்சுன்னா 2 லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே இது பை பண்ணுறதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதோட ப்ரீமியம் மட்டும் கொடுத்தா போதும். அப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது ஃபண்ட்ஸ் நீடடில் உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் இருக்கும். ஆனால் அதே சமயம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபண்ட்ஸ் நீடடில் 2 லட்சம். ஆனால் நீங்கள் எவ்வளவு கொடுத்தா போதும்? 1,98,000 ரூபாய் கொடுத்தா போதும். மீதி எங்கே அட்ஜஸ்ட் ஆயிரும்? ப்ரீமியம். ஏன்னா யாரோ ஒருத்தவர் பை பண்ணவர் ஒரு ப்ரீமியம் கொடுத்துருக்காரு, ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அப்போது ஒரு கால் ஆப்ஷன் செல் பண்ணிங்கன்னா செல் பண்ண உடனேவே உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருச்சு? 10,000 ரூபாய் கிடச்சிருக்கு. விச் இஸ் டெக்னிக்கலி ஈக்குவல் டு ஒரு 1% கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 1% இல்லை 0.5% ப்ராஃபிட். அப்போது ஒரு கால் ஆப்ஷன் செல் பண்ணுறவருக்கு இம்மீடியட்டாக ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. எவ்வளோனா ஒரு 0.5%. ஆனால் பை பண்ணவருக்கு மார்க்கெட் மேலே போனால் தான் கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறனால தான் கால் ஆப்ஷனில் பையிங்கும் இருக்குது, செல்லிங்கும் இருக்குது. இப்போ இதே ப்ரைஸில் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம ஒரு புட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம இது ஒரு புட் ஆப்ஷனாக நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டோட ப்ரைஸஸ் வந்து வேறு வேறையாக இருக்கும். ஸோ புட் ஆப்ஷனுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸில் 8,000 ரூபாய் இருந்துச்சுல்ல, அப்போ இந்த 8,000 ரூபாய் நம்ம இந்த புட் ஆப்ஷனில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே சமயம் ஒரு செல்லராக புட் ஆப்ஷனோட பை பண்ணோம்னா நம்ம வந்து 8,000 ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே இது புட் ஆப்ஷன் செல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு பக்கத்தில் வரும். ஏன்னா இங்கே 10,000 ரூபாய் இருக்கிறனால இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறது தான் புட் ஆப்ஷன். ஸோ அப்படிங்கிறனால ஆப்ஷன்ஸ் வந்து காலும் இருக்குது, புட்டும் இருக்குது. அதே மாதிரி கால் ஆப்ஷன்ஸும் செல் பண்ணலாம், புட் ஆப்ஷன்ஸும் செல் பண்ணலாங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கான என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஃபியூச்சர்ஸ் இப்போ ஆப்ஷன்ஸில் என்ன அப்படின்னா பையருக்கு ரைட் இருக்குது, நான் வாங்குவேன், ஆனால் நான் கண்டிப்பாக வாங்கணும்னு என்னோட ஆப்ஷன்ஸோட ரூல்ஸை சொல்லலை. ஒன்று. ரெண்டாவது, பையர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒரு ப்ரீமியம் பே பண்ணால் தான் அந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்கும்.
அப்போனா தான் நான் ஆப்ஷன்ஸில் பண்ண முடியும். செல்லர் வந்து என்ன பண்ணுவார்னா ப்ரீமியமை கலெக்ட் பண்ணிக்குவார். ஸோ பையருக்கு ஆப்ஷன்ஸில் என்ன ரிஸ்க் அப்படின்னா லிமிட்டட் டு ப்ரீமியம் பெய்ட். நான் வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளவு மேக்ஸிமம் லாஸ் ஆகலாம்னா நான் எவ்வளவு ப்ரீமியம் பே பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம போன எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா 10,000. அப்போ எனக்கு அதிகபட்ச லாஸ் எவ்வளோ வரலான்னா 10,000 தான் வரலாம். ஆனால் அதே சமயம் ஒரு செல்லருக்கு எவ்வளோ ஆகலாம்னா அவர் மொத்ததும் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2,00,000த்தையும் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ செல்லருக்கு மொத்த கேபிட்டலும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பையருக்கு வந்து எவ்வளவு மார்ஜின் கொடுத்தாங்களோ அவ்வளவு போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரைமரி யூஸ் இதோட முக்கியமான யூஸ் எதுக்கு அப்படின்னா ப்ரைஸ் டைரக்ஷன் நமக்கு தெரியாது, வாலடைலிட்டி நமக்கு தெரியாது. ஸோ அப்படிங்கிறனால இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் இது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். அப்போது இந்த ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது என்னென்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் 2 பேருமே இந்த மார்க்கெட்டுக்கு ஒபே பண்ணணும். கண்டிப்பாக எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரியில் அவங்க வாங்கி தான் ஆகணும் அந்த ஸ்டாக்கை. ஆனால் அதே சமயம் நமக்கு வந்து 2 பேருமே நோ அப்ஃப்ரண்ட் ப்ரீமியம் கொடுக்க தேவையில்லை. ஆனால் ஒரு மார்ஜின் அமௌண்ட் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். ஸோ இதுக்கு வந்து பார்க்கும்போது பையர்ஸ்க்கு என்ன ரிஸ்க் இருக்குது, செல்லர்ஸ்க்கு என்ன ரிஸ்க் இருக்குது ஃபியூச்சர்ஸ்லன்னு பார்த்தோம்னா ஸோ பொட்டென்ஷியல் ஃபார் லாஸ் கேன் எக்ஸீட் தி இனிஷியல் மார்ஜின். அதே மாதிரி தான் செல்லருக்கும் இனிஷியல் மார்ஜினை விட செல்லிங் அதிகமாக இருக்கலாம். ஸோ இதுக்கு ஹெட்ஜிங் பண்ணால், அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணால் பையிங் அண்ட் செல்லிங்கை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸோட ஒரு முக்கியமான டிஃப்ரென்சஸ். அண்ட் நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஹெட்ஜிங்னா என்னன்னு பார்ப்போம் ஒன்று. ரெண்டாவது கால் ஆப்ஷனில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, புட் ஆப்ஷனில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்ட் ஆப்ஷன் பையிங்க்கும் செல்லிங்க்கும் என்ன வித்தியாசம், ஏன் வந்து ஆப்ஷன் செல்லிங் தான் நிறையா பேர் பண்ணுறாங்களா இல்லை ஆப்ஷன் பையிங் தான் நிறையா பேர் பண்ணுறாங்களா, இது ரெண்டில் நீங்கள் எது பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.